திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பழனி செட்டி. அதில பார்த்தீங்கன்னா, முருகன் டெம்பிள் வந்து ஃபேமஸான டெம்பிள். அதோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி டெம்பிள். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் அதாவது பெர்மனன்ட் ஜாப்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிஎன்ஹெச்ஆர்சி அந்த டிபார்ட்மெண்ட் கீழ வருது. மேனேஜ்மென்ட் எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இதோட பிளேஸ்மென்ட், சேலரி அது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழ இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 296 இருக்கு. போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து மல்டிப்ளா இருக்கு. டோட்டலா வந்து 39 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ₹10,000 இருந்து 1,16,000 பெர் மந்த் அந்த ரேஞ்சில இருக்கும். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2025 நெக்ஸ்ட் இயர். ஆஃப்லைன்ல நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பேஜோட பாட்டம்ல இருக்கு. அத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அத நீங்க எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து, நீங்க வந்து உங்களோட கையிலயோ அல்லது சிஸ்டம்லயோ ஃபில் பண்ணி, அத வந்து போஸ்ட்ல அனுப்புற மாரி இருக்கும். அந்த போஸ்ட்ல அனுப்புறதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அத செக் பண்ணிக்கங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது போல டோட்டலா வந்து 39 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கு. ஸோ மேல இருந்து அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துக்கங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்ஸிஸ்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த செகண்ட் காலம்ல இருக்கு. இப்ப டிக்கெட் சேல்ஸ் கிளர்க்ல பார்த்தீங்கன்னா 13 போஸ்ட் இருக்கு. ஸ்வீப்பர்ல பார்த்தீங்கன்னா 57 போஸ்ட் ஒண்ணு இருக்கு. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்வீப்பர்ல பார்த்தீங்கன்னா 104 போஸ்ட் இருக்கு. அதேபோல சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அதுல ஒரு போஸ்ட் இருக்கு. கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட் இருக்கு. அப்புறம் வந்து என்ஜினியரிங் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் என்ஜினியர்லயே சிவில், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், ரொபாட்டிக்ஸ் அதுக்கப்புறம் சிவில்ல வந்து சூப்பர்வைசர், மெக்கானிக்கல்ல சூப்பர்வைசர் இந்த மாரி வேரியஸ் போஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிள்ல இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து சேலரி டீட்டெயில்ஸ். இது வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா இருக்கும். அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த டேபிள ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்ட்டுக்கும் சேம் தான். மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ் இருக்கணும். எந்த டேட் அப்படின்னா, ஜூலை 1, 2024. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் தேவைப்படும். அதனால வந்து அது ரிலேட்டடான டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இன்டர்வியூ இருக்கும். அதுலயும் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு பிளேஸ்மென்ட் இருக்கும். அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க போட்டிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க எப்படி எங்க போய் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. இத செக் பண்ணிக்கங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 8, 2025 ஈவினிங் 5:45க்குள்ள போஸ்ட்லயோ அல்லது நேராவோ கொண்டு போய் நீங்க குடுத்துடலாம். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன்ல அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த சென்டர்ல இருக்க அந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மென்ட்டோட நம்பர், ரிலீஸ் ஆன டேட் இருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 இயர்ஸும், மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஜூலை 1, 2024 அந்த டேட்ல. நான் சொன்னது போல ஒரு டீட்டெயிலான டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டோட நேம், அப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ், வேக்கன்சியோட அந்த கவுண்ட், அதுக்கப்புறம் வந்து சேலரி ரேஞ்ச். இது வந்து லெவல் 22, 17 இந்த மாரி ஒவ்வொரு லெவலா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி. அப்புறம் லாஸ்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமானது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்லயே கிளியரா குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கங்க. இப்ப 2வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா, சீட்டு விற்பனையாளர். அதாவது டிக்கெட் சேல்ஸ் கிளர்க். இதுல வந்து 13 போஸ்ட் இருக்கு. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கங்க. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தா போதும். சேலரி வந்து 18,500லேருந்து 58,600 இந்த ரேஞ்சில இருக்கும். ஃபைனல் சேலரி வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு என்னன்றத அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்ச்மேன். சத்திரம் காப்பாளர்ன்னு போட்டிருக்கு. அந்த சத்திரம்ல இருக்க அந்த வாட்ச்மேன் போஸ்ட். அதுக்கு மட்டும் ஒரு 16 போஸ்ட் இருக்கு. இதுக்கும் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஒர்க்கர் அந்த மாரி போஸ்ட் இருக்கு. ஸோ, அதிலேயே வந்து சப் போஸ்ட் மாரி சில டீட்டெயில்ஸ் இருக்கு. ஒவ்வொண்ணா செக் பண்ணிக்கங்க. என்ஜினியரிங் ரிலேட்டடுக்கு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப காலி பணியிடங்கள். அது வந்து கீழ இருக்கு. 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங், டிப்ளமோ அது ரிலேட்டடா இருக்கும். இப்போ வந்து ஏஇ அதில பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ். அதில வந்து பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதேபோல சிவில்ல, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், அப்புறம் வந்து மெக்கட்ரானிக்ஸ், ரோபாட்டிக்ஸ் அதில பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் இருக்கு. சிவில்ல பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர் போஸ்ட் அதில ஒரு 3 போஸ்ட் இருக்கு. அப்புறம் வந்து சூப்பர்வைசர்லேயே வந்து மெக்கானிக்கல் இருக்கு. அதில ஒரு 3 போஸ்ட் இருக்கு. அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதிலேயே வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இந்த மாரி வேரியஸ் போஸ்ட் இருக்கு. கணினி இயக்குபவர் இது வந்து கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர். இதில ஒரு 3 போஸ்ட் இருக்கு. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மாரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸா இருக்கு. எல்லாத்தையும் கிளியரா செக் பண்ணிக்கங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் காலி பணியிடங்கள். அதாவது ஆகம ஆசிரியர். நார்மல் டீச்சர் கிடையாது. இதுக்கு ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் வந்து இந்த லாஸ்ட் காலம்ல இருக்கு. அப்புறம் வந்து அர்ச்சகர், அத்தியானப்பட்டர் இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கங்க. ஸோ கோயிலுக்குள்ள ஒர்க் பண்ற மாரி சில போஸ்டிங்ஸ் இருக்கும். நாதஸ்வரம், தவில், தாளம் இந்த மாரி. ஸோ அந்த கோயிலுக்குள்ள ஒர்க் பண்ற மாரி, அதுக்கு ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயில்டா இருக்கு. ஸோ அனுப்புறதுக்கான அட்ரஸ் இங்க பார்த்துக்கங்க. இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், பழனி. பின்கோடு பார்த்தீங்கன்னா 624601. இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட்ல வச்சு நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும்.
ஜனவரி 8, 2025 ஈவினிங் 5:45க்குள்ள ரீச் ஆகணும். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டு அல்லது கொரியர் இந்த மாதிரி எதுலயா அனுப்பலாம். இல்ல நேரடியாவும் நீங்க கொண்டு போய் குடுக்கலாம். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா, ஒண்ணு நம்ம வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, நீங்க நேரடியாவும் கோயில்ல போய் வாங்கிக்கலாம். ₹50 வந்து குடுத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுப்பாங்க. அத வாங்கி ஃபில் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து என்னலாம் வச்சு அனுப்பணுன்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கும். ஸோ இந்த நிபந்தனைகள்ல பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா குடுத்துருப்பாங்க. என்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணுன்றது வந்து இந்த ஃபைல்ல இருக்கு. ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு அனுப்பணும். மினிமம் 18 இயர்ஸும் 45 இயர்ஸும் இருக்கணும். அது முக்கியம். இது எல்லாமே இது டெம்பிள் ரிலேட்டட் ஜாப்ன்றனால கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட் இவங்கலாம் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி வந்து ஹிந்து ரிலிஜியன் பீப்பிள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க தனித்தனியா அப்ளை பண்ணணும். எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒண்ணா அனுப்ப முடியாது. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு, ஒரு 4 போஸ்ட்க்கு அனுப்பணும்னா, நீங்க 4 அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியா ஃபில் பண்ணி, தனித்தனியா போஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்க்கு தனித்தனியான டாக்குமெண்ட்ஸ், அது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் பண்ணி, அதில செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சிக்னேச்சர் பண்ணி அனுப்புற மாரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தமிழ்ல தான் இருக்கு. கிளியரா படிச்சு பார்த்துக்கங்க. கரெக்ட்டா ஃபில் பண்ணாத டாக்குமெண்ட் அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆயிரும். நம்பர் 22 பாருங்க இந்த பாயிண்ட்டு. கவர்ல வந்து பணியிட வரிசை எண் மேல 1 to 39 வரைக்கும் இருக்கும். அதில எந்த நம்பர்ன்றத கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதோட நேமையும் எழுதி, ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த அட்ரஸ் கரெக்ட்டான அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு, ₹25க்கு வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். ஸோ உங்களுக்கு வந்து ரிப்ளை வர்றதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா கவர் அதையும் வச்சு உள்ள வச்சு அனுப்புற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் இங்க குடுத்துட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, கீழயே இருக்கும். தனியாவும் நான் வந்து நம்ம வெப்சைட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நெறைய பேஜ் இருந்தா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா, நம்மளோட வெப்சைட்டோட பாட்டம்ல அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கு தனியா ஒரு லிங்க் இருக்கு. ஒரு பட்டன் இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியா இருக்கு. ஒரு 2 பேஜ் மட்டும் இருக்கும். இத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, இங்க ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ கையிலேயே வந்து நீங்க தமிழ்ல கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, அப்புறம் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் கரெக்ட்டா வச்சுட்டு, ஸோ இங்க சைன், டேட்டு, டைம் இத ஃபில் பண்ணி கவர்ல வச்சு அனுப்பணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து கிளியரா பார்த்துக்கங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிட்டு, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம, இமிடியேட்டா அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.